இன்றைக்கி பல கோடி ரூபா மதிப்பு இருக்கிற இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது நீ எல்லாம் ஒரு பெயிண்டரே இல்லைன்னு அவமானப்படுத்தப்பட்ட ஒருத்தர் வின்சென்ட் வேன் கோக் பற்றி இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். 1853 நெதர்லாண்டில் வின்சென்ட் வேன் கோக் பிறக்கிறாரு. இவரோட ஃபேமிலி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. வின்சென்ட் வேன் கோக் வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூல்லையும் நல்லா படிக்கிற ஒரு பையனாக தான் இருக்கார். ஆனால் திடீர்னு ஒரு நாள் தனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கலன்னு சொல்லி ஸ்கூலையும் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய வேலைகளுக்கு போகிறாரு. ஆனால் எந்த வேலையுமே இவருக்கு திருப்தியை கொடுக்கல. தன்னோட 27வது வயதில் தான் ஒரு பெயிண்டர் ஆகலான்னு முடிவெடுக்கிறாரு. பல நூறு கணக்கான பெயிண்டிங்கையும் வரைகிறாரு. ஆனால் இந்த பெயிண்டிங்கெல்லாம் இவர் விற்கலான்னு போகும்போதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெயிண்டிங்கா, நீ எல்லாம் ஒரு பெயிண்டரானு சொல்லி எல்லாருமே வின்சென்ட் வேன் கோக்கை அசிங்கப்படுத்துகிறாங்க. வின்சென்ட் வேன் கோக் அவமானத்திலையும் வறுமையிலையும் வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கு காதல் தோல்வியும் ஏற்படுது. தன்னோட 37வது வயதில் ஒரு கை துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்துக்கிறாரு. இந்த மாதிரி குட்டி கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.